எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மட்டுமே எதிர்க்க நினைக்கிறார். பாஜகவையோ அதனது சித்தாந்தங்களையோ அல்லது பிரதமர் திரு மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ தவறியும் கூட குறை சொல்லிவிடக் கூடாது. இப்ப நாளையே இந்த தேர்தல்களுக்கு பிறகு அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டால் நேசக்கரம் நீட்ட அவர் தயாராக இருக்கிறார். இது என்னுடைய ஒரு அனுமானம். நிச்சயமா அதை செய்வார். ஆனா ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் தன்னுடைய முழுமையான அதிமுக தொண்டர்களது வாக்காளர்களது ஆதரவை இழந்து விட்டார். சாதிய பலத்துல இப்ப நிக்கிறார். அதேதான் தினகரனுக்கும். ஏன் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினால அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியும் இந்த பாஜகவுடனான சமரசம், திமுகவுடனான மறைமுக ஒப்பந்தம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தான ஒரு முடிவை தான் கொடுக்கும்.